அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். என் பெயர் ராஜயாழினி. இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பெரிய மருது. இவர் இன்றைய விருதுநகர் மாவட்டத்தில் நரிக்குடிக்கு அருகில் உள்ள முக்குளம் என்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தவர்கள்தான் மருது பாண்டியர்கள். இவர்களில் ஒருவர் தான் பெரிய மருது. இவர்கள் வீரமங்கை வேலுநாச்சியாருடைய கணவர் முத்துவடுகநாதருடைய போர் படையில வீரர்களாக இணைகிறார்கள். அப்பொழுது இவர்களால் நிறைய போர்களில் வெற்றி பெற்றதுனால இவர்களுக்கு மிக முக்கியமான பதவிகளை கொடுக்குறாங்க. இவர்களுக்கு முக்கியமான பதவிகளை கொடுத்து விட்டார்கள் என்று ஆங்கிலேயர்கள் கோபப்பட்டு அந்த தலைவன் முத்துவடுகநாதரை சதி திட்டமிட்டு கொலை செய்கிறார்கள். இதை அறிந்த மருது பாண்டியர்கள் இவர்கள் நிறுத்தாமல் போரை தொடங்கி அந்த போரில் வெற்றி பெற்று சிவகங்கை மண்ணை மீட்டு வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு மீட்டு தருகிறார்கள் நண்பர்களே. இது மட்டுமில்லை நண்பர்களே, வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தம்பி ஊமத்துரைக்கு அடைக்கலம் கொடுக்கிறார்களே என்று ஒரே காரணத்தினால அவர்கள் மீது போர் தொடுக்கிறார்கள். மருது சகோதரர்கள் ஒன்றாக இணைந்து மீண்டும் அவர்கள் மீது எதிர்த்து போர் தொடுக்கிறார்கள். இந்த போர் நீண்ட நெடிய நாட்கள் வரை நடந்தது நண்பர்களே. இது எத்தனை நாள் நடந்தது என்று தெரியுமா? 150 நாட்கள் நடந்தது நண்பர்களே. அப்படி அந்த போர் 150 நாட்கள் நடந்தும் நம் மருது சகோதரர்கள் தான் வெற்றி பெற்றார்கள். ஆனால் மீண்டும் இவர்கள் அவர்களை கைது செய்து இவர்களுக்கு ஒரு தண்டனையை வழங்குகிறார்கள். அந்த தண்டனை என்னவென்று தெரியுமா நண்பர்களே? அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கிறார்கள். அப்படி தூக்கு தண்டனை கொடுத்தாலும் அந்த மருது சகோதரர்கள் இன்றும் நம் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய ரம்யம் கற்றல் கலைக்கழகத்திற்கும் ஜெம் டிவிக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த். நன்றி, வணக்கம்.